இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அம்மியில் அரைச்ச பூண்டு துவையல் பார்க்க போகிறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா வரமிளகாய் 10-12 எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கல்லுப்பு, துவையலுக்கு தேவையான கல்லுப்பு எடுத்திருக்கேன், 10-12 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அம்மியில் புளி, உப்பு, வரமிளகாய் மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். மிளகாயோட விதையெல்லாம் ஃபஸ்ட்டு மசிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டேன். தோல் மட்டும் இருக்கும் 1-2, அதை இன்னும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் மசிச்சாச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் வரப்போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாம். லைட்டாக தட்டி தட்டி சேருங்க, இல்லைன்னா அந்தாண்ட விழுந்துடும். இந்த பூண்டு துவையில நீங்கள் அம்மியில் அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் மிக்சியோ வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். வழிச்சிட்டு அப்புறம் குழவியில் உள்ளதை இப்படி தான் வலிச்சுக்கணும். இந்த பவுலில் வலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச பூண்டு துவையல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதே போல இதே குவான்டிட்டியில் இப்படி அம்மியில் அரைச்சி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.